الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்படையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வையகத்துக்கு வந்துதித்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபீன்கள் இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்தில் எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமின்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப் என்கின்ற இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, அன்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா
ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒரு விடயமாக அல்லாஹ் பொருளாதாரத்தை ஆக்கியிருக்கிறார். பொருளாதாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அந்த பொருளாதாரத்தை தேடுவதை, பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்வதை, அதற்கான அறிவுகள், அதனுடைய அறிவுகளை தேடி படிப்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தாக நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் மனிதன் உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லோருக்கும் பொறுப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்றி அந்த மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக, நியதியாக அல்லாஹ் தஆலா இப்படியான பொருளாதாரத்தை தேடுவதை கூட அல்லாஹ் இபாதத் என்பதாக குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, உலகத்தில் பிறந்து வாழுகின்ற புத்தியுள்ள, உடம்பிலே ஆரோக்கியம் உள்ள, சக்தி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்ற காலத்தில் ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. லா ஜுனாஹ அலைக்கும் அன் தப்தகு ஃபضலன் மின் ரப்பிக்கும், உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. அன் தப்தகு ஃபضலன் மின் ரப்பிக்கும், ரிஸ்க், மனிதனுக்கு தேவையான ஆகாரம், மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை தேடுவதை குர்ஆன் பேசுகின்ற நேரத்திலே ஃபضல் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பாவிக்கின்றார். ஃபضல் என்ற ஒரு சிறப்பு, ரப்பிடத்தில் இருந்து அல்லாஹ் ஏற்பாடு செய்த அந்த ஃபضல், அந்த ரிஸ்கை, அந்த பொருளாதாரத்தை தேடுவதில் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. பொருளாதாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. இஸ்லாம் அடுத்தவர்களிடத்தில் இருக்கின்ற பொருட்களை பார்த்து ஆசை வைப்பதை, யாசகம் கேட்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு வந்த ஒரு மனிதன், யாசகம் கேட்டு வந்த ஒரு மனிதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலுக்காக உற்சாகம் செய்து ஒரு தொழிலாளியாக மாற்றியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்திருக்கின்றார். அவரிடத்தில் இருந்த பொருட்களை வாங்கி அதை சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே ஏலம் போட்டு கூடிய விலைக்கு அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வாங்க சொல்லி, அதற்கு ஒரு கோடாலியை வாங்கி கொடுத்து, ஒரு காட்டை காட்டி, அந்த காட்டுக்கு சென்று விறகுகளை வெற்றி அதை விற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்து விடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்லுகின்றான். ஜும்ஆவுடைய நாளில் தொழில் துறவுகள் செய்வதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஜும்ஆவுடைய நாளில் அல்ல, எப்பொழுது ஜும்ஆவுக்கு அதான் சொல்லப்படுகின்றதோ, ஜும்ஆவுடைய நேரம் நுழைந்து விடுகின்றதோ, அந்த நேரத்தில் அது நாம் யாரை வைத்து வியாபாரம் செய்தாலும் அது ஹராம். நமது கடைகளிலே பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஊழியர்களாக, வேலைக்காரர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை வைத்து அந்த இடத்தில், அந்த வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் நடத்தினாலும் நாம் ஈட்டி எடுக்கின்ற ஒவ்வொரு சதமும் ஹராமாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, நீங்கள் ஜும்ஆவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், அதான் சொல்லப்பட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ,
நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த zikரின் பக்கம், மஸ்ஜிதின் பக்கம், அந்த கடமையை நிறைவேற்றுவதின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஃபஸாவு, நீங்கள் விரைந்து வாருங்கள். உடனே வியாபாரத்தை நிறுத்திவிட வேண்டும். அடுத்த ஆயத், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாஹ், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி முடிந்து விட்டீர்களா? ஜுமாவுடைய அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றி முடிந்து விட்டீர்களா? ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், நீங்கள் பூமியிலே பறந்து சென்று உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா நிர்ணயித்திருக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய ஃபضலை, அல்லாஹ்வுடைய அந்த ஆகாரத்தை, உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, பொருளாதாரம் ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு, ஒரு ஃபضலாக இருக்கிறது. எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று தான் தொழில் துறவுகள். சஹாபாக்கள், முன்னால் வாழ்ந்த ரசூல்மார்கள், நபிமார்கள், அநேகமானவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடாத்துவதற்காக ஏதாவது ஒரு தொழிலை செய்து தான் இருக்கின்றார். வஅன்ன தாவூத ராஅன், வஅன்ன ஆதம் ஹர்ராசன், வஅன்ன மூஸா ராஇயன், வஅன்ன இத்ரீஸ் ஹய்யாத்தன். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே ஒரு கொல்லனாக குர்ஆன் அவர்களை பற்றி பேசுகின்ற நேரத்திலே வஅலன்னா லஹுல் ஹதீத், நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை மென்மையானதாக ஆக்கி கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே செய்த தொழில், அவர் ஒரு கொல்லனாக இருந்தார். இரும்பை எடுத்து நெருப்பிலே காட்டி கேடயங்கள் செய்து வியர்வை சிந்தி சமூகத்துக்கு மத்தியிலே பாடுபட்டு வியாபாரம் செய்கின்ற ஒரு கொல்லனாக உலகத்திலே வாழ்ந்தார். உலகத்திலே முதலாக படைக்கப்பட்ட மனிதன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவசாயம் செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹய்யாத், ஒரு டைலராக இருந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நஜ்ஜாரன், ஒரு தச்சனாக தச்சன் தொழிலை செய்திருக்கின்றார்கள். அதனால் தான் வெள்ளம் வருகின்ற நேரத்திலே மிகப்பெரிய கப்பலை கட்டினார் பலகையின் மூலமாக. ஒரு தச்சன் தொழில் செய்தவர் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகள் மேய்க்கின்ற இடையனாக இருந்திருக்கின்றார்கள். ஏன்? ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆடுகள் மேய்த்திருக்கின்றார்கள். திருமணத்துக்கு முன்னால் அவர்களுடைய அன்பான அந்த மனைவியுடைய வியாபார பொருட்களை கூலிக்காக ஷாம் தேசத்துக்கு எடுத்து சென்று வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் சஹாபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய புடவை வியாபாரியாக, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மோர்தயிர் வியாபாரியாக, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, வியாபாரம் செய்வது தப்பு அல்ல. நமது வியாபார ஸ்தலங்களை, நமது தொழில் துறவுகளை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்வது, ஒரு கடையை இரண்டாக, இரண்டரை மூன்றாக வியாபார ஸ்தலங்களை நல்ல அடிப்படையிலே அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டுவது எல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. உலகத்திலே பணக்காரர்கள் இல்லை என்றிருந்தால் ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்க மாட்டான். உலகத்திலே பணக்காரர்கள் இல்லை என்றிருந்தால் ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கி இருக்க மாட்டான். பணக்காரர்களுக்குத்தான், செல்வந்தர்களுக்குத்தான் ஹஜ்ஜி, செல்வந்தர்களுக்குத்தான் ஜகாத். அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களை விரும்புகின்றான், அவர்களை நேசிக்குகின்றான். ஏன்? அவர்கள் சம்பாதிக்கின்ற அந்த சொத்து செல்வங்களை செலவழித்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். வருடம் ஜகாத்துடைய கடமைகளை நிறைவேற்றுகின்றார்கள். தான தர்மங்களை அள்ளி வழங்குகின்றார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்குகின்றான். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, எனவே வாழுகின்ற காலங்களிலே அல்லாஹ் தஆலா ஏதாவது தொழில் துறவுகள் செய்வதை இபாதத்தாக ஆக்கியிருக்கின்றான். அதனால் தான் யூசுஃபுல் கரதாவி எழுதுகின்ற நேரத்திலே அல் ஹலால் வல் ஹராம் ஃபில் இஸ்லாம்,
ஹராம் ஹலால், இஸ்லாத்திலே ஹலால் ஹராம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அது ஆங்கிலத்திலும் வந்திருக்கின்றது. அந்த புத்தகத்திலே எழுதுகின்ற நேரத்தில் அவர் எழுதுகின்றார், குஊதுல் காதிரி அனில் அமல் ஹராம் ஃபஇன்ன ஸமா லா தும்திரு ذهبا ولا فضة. ஒரு மனிதனுக்கு உடம்பிலே சம்பாதிப்பதற்கு சக்தி இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, அறிவு ஆற்றல் இருக்கிறது. இந்த மனிதன் சம்பாதிக்காமல் வீட்டிலே முடங்கி கிடக்கிறார், சோம்பேறியாக இருக்கிறார். ஈமானவர்களே, மேலானவர்களே, இது ஹராம், இது ஹராம். ஏன்? அந்த மனிதன் சக்தி, தைரியத்தை, அறிவு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தும் அந்த மனிதன் சம்பாதிக்காவிட்டால் அந்த மனிதன் அடுத்த மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கிறார், யாசகம் கேட்பதற்கு முயற்சி செய்கிறார், கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே பிறக்கும். فإن السماء لا تمطر ذهبا ولا فضة. வானம் பூமி இருக்கிறது, இந்த வானம் பூமி வெள்ளி தங்க மலையை பொழிய செய்வதில்லை. வானத்திலிருந்து தண்ணீர் தான் கொட்டும். இந்த வானம் பூமி வெள்ளி மலையையோ தங்க மலையையோ பொழிய செய்வது கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்று நிர்ணயித்திருக்கின்ற அந்த ரிஸ்கை, அந்த ஆகாரத்தை, பொருளாதாரத்தை அவர்கள் முயற்சி செய்து தான் அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை எழுதியிருக்கின்றார். இது குர்ஆன் சொல்லுகின்ற பாடம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லி தருகின்ற பாடம். பொருளாதாரம் என்பது மிக முக்கியம். காதல் ஃபக்ர் ஐயகூன குஃப்ரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதனுக்கு உண்டாகுகின்ற வறுமை அந்த மனிதனை இறை நிராகரிப்பின் பக்கம் இட்டு செல்லுகின்றது. அதனால் தான் யூதர்களை, கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கின்றோம். மார்க்கத்தில் இருந்து தூரமாக்குவதற்காக, முர்த்ததிகளாக மாற்றுவதற்காக அவர்கள் கையாளுகின்ற மிக முக்கியமான ஆயுதமாக பொருளாதாரத்தை கையிலே வைத்திருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை காட்டுகின்றார்கள், காசி பணத்தை கொடுக்குகின்றார்கள் என்ற அளவு அவர்களுக்கு முயற்சி செய்து பணத்தை காட்டி சமூகத்தை இஸ்லாத்தில் இருந்து திருப்புகின்ற முயற்சியை தான் என்று கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகின்ற நேரத்திலே, பொருளாதாரத்திலே பிரச்சனை வருகின்ற நேரத்திலே, நெருக்கடி வருகின்ற நேரத்திலே, யாரும் உதவாத நேரத்திலே அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கேயோ சென்று விடுகின்றது. எதை செய்தாவது நான் சாப்பிட வேண்டும், அழகாக உடுக்க வேண்டும், அழகான ஒரு வீடு வேண்டும், அழகாக எனது குடும்பத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை தான் அவர்களுடைய உள்ளத்திலே வரும். சொன்னார்கள், ஃபக்ர், ஏழ்மை, வறுமை அந்த மனிதனை இறை நிராகரிப்பின் பக்கம் இட்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார். அத்துஜார் யுபாசூன், அத்துஜார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை கியாமத்தினுடைய நாளையிலே வியாபாரிகள் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு நேர்மையான முறையிலே வியாபாரங்களில், தொழில் துறவுகளில் யார் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ இவர்கள் நாளை கியாமத்தினுடைய நாளையிலே மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, நபிமார்களோடு, சித்தீகீன்கள், உண்மையாளர்களோடு, சுஹதாக்களோடு இவர்கள் எழுப்பப்படுகின்றார்கள். யாரு? நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்தவர்கள், வியாபாரத்திலும் அல்லாஹ்வை மறக்காதவர்கள், உண்மை பேசியவர்கள், நம்பினால் மோசடி செய்யாதவர்கள். இவர்களுக்குரிய அந்தஸ்து நபிமார்களோடு நாளை கியாமத்தினுடைய நாளையிலே எழுப்பப்படும். உண்மையாளர்களோடு, சித்தீகீன்களோடு. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, யாரு நேர்மை இல்லாமல் போய் பேசியவர்களாக, அடுத்தவர்களை ஏமாற்றியவர்களாக யாரு தொழில் துறவுகளில் ஈடுபடுகின்றார்களோ யுபாசூன யௌமல் கியாமத்தி ஃபிஜ்ஜாரன், இவர்களை நாளை கியாமத்தினுடைய நாளையிலே அல்லாஹ் தஆலா பாவிகளோடு எழுப்புவான். வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அல்லாஹ் தஆலா வைல் என்ற நரகம், முத்தஃபிஃபீன் அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு தான், வைல் என்கின்ற நரகம் தான். அளவை நிறுவையில் மோசடி என்று சொல்லுகின்ற நேரத்திலே நிறுத்து அளந்து வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளுக்கு மாத்திரம் உகந்த குர்ஆனுடைய வசனம் அல்ல இது.
முஃபஸ்ஸிரூன்கள் விளக்கம் எழுதியிருக்கின்றார். யார் யாரெல்லாம் எந்த துறையில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் தொழிலாளிகளாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், அலுவலகங்களிலே வேலை செய்கின்ற உத்தியோகஸ்தர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் எடுக்கின்ற அந்த ஊதியம், அவர்கள் எடுக்கின்ற அந்த சம்பளம், அவர்கள் எடுக்கின்ற அந்த லாபம் ஈட்டுகின்ற அந்த பணங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையிலே இருக்கும் என்றிருந்தால் அவர்கள் எல்லோருக்கும் உகந்த குர்ஆனுடைய வசனம் தான் வைலுல் லில் முத்தஃபிஃபீன், கேடுதான், அவர்களுக்கு வை என்கின்ற நரகம் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள், நபிமார்கள் உலகத்திலே வியாபாரம் செய்தார்கள், தொழிலாளிகளாக இருந்திருக்கின்றார்கள், வியாபாரம் விவசாயம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்த வியாபாரங்கள், அவர்கள் செய்த தொழில் துறவுகள் அல்லாஹ்வுடைய zikரை விட்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை விட்டும் அவர்களை பராமுகமாக்கவில்லை, அவர்களை தூரமாக்கவில்லை. அவர்கள் வியாபாரத்தில் இருந்தாலும், அவர்கள் அந்த அலுவலகங்களில் இருந்தாலும், எந்த துறையில் அவர்கள் ஈடுபட்டாலும் அந்த துறையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருந்தார். எங்களை போன்ற கோடீஸ்வரர் அல்ல ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். எதை பிடித்தாலும் அதிலே பரக்கத். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு விரட்டப்படுகிறார். எந்த ஒன்றும் இல்லாமல் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். சஹாபாக்கள் உதவி செய்ய முன் வந்தார்கள். அன்சார்கள், இல்லை, எனக்கு பஜாரை காட்டி தாருங்கள். பஜார் காட்டப்பட்டது. அங்கே போய் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பரக்கத்தினுடைய வாயிலை திறந்து கொடுத்தார். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரும் அல்லாஹ்வுடைய zikரை விட்டும் தூரமாகவில்லை. அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய வாழ்க்கையை கழித்தது இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஒரு இபாதத் செய்கின்றோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். எப்படி தொழுகையுடைய நேரத்திலே நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகின்றேன், இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே நுழைவிக்க வேண்டும், அல்லாஹ் என்னை பொருந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு தொழுகின்றோமோ, குர்ஆன் திலாவத் செய்கின்றோமோ, இன்ன பிற நஃபிலான வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகின்றோமோ, நாம் செய்கின்ற தொழிலும் இபாதத். எனது தொழிலை வைத்து அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே நுழைவிக்க வேண்டும் என்ற சிந்தனை நமது உள்ளத்திலே உண்டாக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அமளிபாதத்தில் பக்குவம் காட்டுகின்றோம், தொழுகின்றோம், குர்ஆன் திலாவத் செய்கின்றோம், தான தர்மம் கொடுக்கின்றோம், எல்லாம் நடக்கிறது. ஆனால் பஜாருக்கு சென்று விட்டால் அதை மறந்து விடுகின்றோம். எனது வியாபாரத்தை நான் எப்படி செய்கின்றேன்? சீசனுடைய காலத்தில் இருக்கிறோம், ரமதானுடைய மாதம் முடிந்து விட்டது. இப்பொழுது எல்லோரும் பிஸியாக இருக்கிறார், எல்லோரும் பிஸியாக இருக்கின்றார்கள். பொதுவாக ஏப்ரலுடைய சீசன் வந்துவிட்டால் எல்லோரும் பிஸியாகுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது, அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. தொழுகின்ற நேரத்திலே பக்குவம் காட்டுகின்ற நாம், குர்ஆனை எடுத்து ஓதுகின்ற நாம், ஏன் தொழில் துறவுகளுடைய விடயம் என்று வருகின்ற நேரத்திலே அதை பக்குவம் காட்டுகின்றோம் இல்லையே, அதை பக்குவம் காட்டுகின்றோம் இல்லை, அதில் பக்குவம் இல்லை. இந்த சீசனுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வட்டியிலே கையை வைத்து என்ன செய்வார்கள்? பொருட்களை வாங்கி போடுவார்கள், லோன் எடுப்பார்கள், கண்ணியமானவர்களை ஏமாற்றுவார்கள், பொய் பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வ லா யுஸக்கீஹிம். மூன்று நபர்கள் இருக்கிறார்கள், மூன்று சாரார்கள். அல்லாஹ் தஆலா லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்தினுடைய நாளையிலே அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு நோவினை தருகின்ற வேதனை தான் இருக்கிறது. நாளை கியாமத்தினுடைய நாளையிலே அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வோடு பேசுவது மிகப்பெரிய ஒரு இன்பமாக இருக்கும். அல்லாஹ் எங்களை பார்க்கவும் மாட்டான், எங்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். எங்களோடு எங்களுடைய ரப்பு பேசாவிட்டால், எங்களை பரிசுத்தப்படுத்தாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். கண்ணியமானவர்களே, முதலாவது சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, முதலாவது எங்களுடைய காட்சட்டைகளை, சாரங்களை பெருமைக்காக கரண்டை காலுக்கு கீழால் இழுத்து செல்லுகின்றவர்கள் பெருமைக்காக வைத்திருப்பார்கள்.
அது மாறி இருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, சாரம் டவுசர் எல்லாம் கீழுக்கு இழுபட்டுறதுக்கு உடுத்துட்டு போவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது அப்படியே மாறிக்குது. இன்னைக்கு கரண்டை காலுக்கு மேலால் உடுப்பதை தான் ஸ்டைலாக நினைக்கின்றார்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொடுத்து விட்டு சொல்லி காட்டுகின்றவர்கள். கொடுக்குகின்றார்கள், தான தர்மம் செய்கின்றார்கள், உதவி செய்கின்றார்கள், மஸ்ஜிதுக்காக, மதரசாக்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக கொடுப்பார்கள். கொடுத்து விட்டு சொல்லி காட்டுவார்கள். ஒரு நன்றி கடன் வைக்கவில்லை என்றிருந்தால் சொல்லி காட்டுவார்கள். இவர்களோடும் அல்லாஹ் பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மூன்றாவதாக சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்குகின்றவர்கள். பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்குகின்றவர்கள். இனியமானவர்களே, எங்களுடைய பொருள் விற்கப்படாவிட்டாலும் நாங்கள் பொய் சத்தியம் செய்யக்கூடாது. கஸ்டமர்ஸ் வருகின்ற வாடிக்கையாளர்கள் வருவார்கள், வந்து விலையை குறைத்து கேட்பார்கள். இந்த நேரத்திலே சில நேரம் அந்த பொருளை விற்பதற்காக சத்தியம் செய்கின்றோம், இது இன்ன விலைக்கு தான் எனக்கு கொஸ்டாக இருக்கிறது, இந்த விலைக்கு உனக்கு தர முடியாது, சத்தியம் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, நீங்கள் அந்த பொருளை விற்காவிட்டாலும் பரவாயில்லை, போய் சத்தியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றிருந்தால் அந்த பொருளின் மூலமாக உங்களுக்கு எத்தனை 1000 ரூபாய்கள் கிடைத்தாலும் நாளை கியாமத்தினுடைய நாளையிலே இருக்கின்ற அந்த நஷ்டம் இருக்கின்றது அல்லவா, அது மிகப்பெரிய நஷ்டமா அமையும். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அதனால் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தை தாவாவுடைய களமாக மாற்ற வேண்டும். இன்று பெரும்பான்மை சமூகத்தினுடைய எத்தனையோ கடைகள் இருக்கின்ற நேரத்தில் கூட பெரும்பான்மை சமூகத்தில் அநேகமானவர்கள் நமது இஸ்லாமியர்களுடைய கடைகளை தேடி தேடி வருவதற்குரிய காரணம் என்ன? இஸ்லாமியர்கள் வியாபார தந்திரம் உள்ளவர்கள், அழகான முறையில் வியாபாரம் செய்ய தெரிந்தவர்கள். நமது நாட்டில் கூட இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்தது கூட வியாபாரம் தான். ஏன் அரபியர்கள் வியாபார நோக்கில் தான் நமது நாட்டுக்கு வந்தார்கள், இலங்கைக்கு வந்தார்கள். அதன் மூலமாக தான் இஸ்லாம் கூட பரவி இருக்கின்றது. ஏன் பெரும்பான்மை சமூகம், அவ்வளவு பெரும்பான்மை சமூகத்தினுடைய கடைகள் இருக்கத்தக்க ஏன் நமது இஸ்லாமியர்களுடைய கடைகளுக்கு நுழைய வேண்டும்? நம்பிக்கை. அவர்களுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களை பற்றி நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள், நியாயமான முறையில் வியாபாரம் செய்கின்றவர்கள் என்ற நம்பிக்கை இருப்பதனால் தான் நமது கடைகளிலே நுழைகின்றார்கள். அந்த நம்பிக்கையை நாம் சீர்குலைத்து விடக்கூடாது. தௌவா என்பது வெறுமனே பேச்சால் மாத்திரம் கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல. தௌவா என்பது நமது செயல்பாடுகளின் மூலமாக, நமது வியாபாரத்தின் மூலமாக நமது தௌவாவை நாம் எத்தி வைக்க வேண்டும். வியாபார ஸ்தலங்களை, நாம் செய்கின்ற தொழில்களை தௌவாவுடைய களமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அது பதிந்தளிக்கும். முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணம் உண்டாகும். சமீப காலங்களிலே சில முஸ்லிம்களுடைய வெட்கக்கேடான மோசமான நடைமுறைகளை சோசியல் மீடியாக்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். வியாபாரங்களை தௌவாவுடைய களமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் அஹ்லாக்குகளை, பண்பாடுகளை காட்டுங்கள். அஹ்லாக்கின் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவி இருக்கின்றது. எந்த காரணத்தின் மூலமாகவும் நீங்கள் பொய் பேசி சம்பாதிக்காதீர்கள். அது 1 ரூபாவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு நீங்கள் அதை கொண்டு வந்து கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய, மனைவி மக்களுடைய உடம்பிலே ஓடுகின்ற அந்த இரத்தங்களை ஹராமான இரத்தங்களாக மாற்றி துஆக்கள் அங்கீகரிக்கப்படாத துஆக்களாக மாற்றுவதற்கு உதவி செய்யாதீர்கள். இரக்கம் காட்டுங்கள், கண்ணியப்படுத்துங்கள். கண்ணியமானவர்களே, ஏதாவது பொருட்களை ரிட்டர்ன் கொண்டு வந்தா நாங்க பொருட்கள் எடுத்தா பொருட்களை தான் மாத்தி தருவோம். இது யாரு சொல்லி தந்த முறை? கண்ணியமானவர்களே, யாரு சொல்லி தந்த முறை? கண்ணியமானவர்களே, மேலான மாச கணக்கு இல்ல இஸ்லாத்துல 3 நாள் 7 நாள் என்று. கண்ணியமானவர்களே, அதற்குரிய அனுமதிகள் இருக்கிறது, அதற்குரிய அக்ரிமெண்ட்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொருளை ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னால யார் அந்த பொருளை ரிட்டர்ன் எடுத்து பணத்தை கொடுப்பார்களோ இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான்.
ஒரு சரித்திரம் படித்து தருகின்றது. ஒரு சஹாபி ஒரு வியாபாரத்தை, ஒரு கடையை திறந்தார். திடீரென்று அவர் மூடிவிட்டார். காரணம் கேட்கப்பட்ட நேரத்திலே சொல்லுகின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு ஒரு பொருளை வாங்கிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுகின்றார்களோ, அதை மனப்பூர்வமான முறையில் ஏற்று அவருடைய பணத்தை திருப்பி கொடுத்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அந்த சிறப்பு எனக்கு கிடைத்து விட்டது, நான் வியாபார ஸ்தலத்தை மூடிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அதனால இன்றைக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு போறாங்க, நாளைக்கு அதை ரிட்டர்ன் கொண்டு வந்தா நாங்க மனப்பூர்வமான முறையில் அதை டேமேஜ் இல்லாட்டி அழகான முறையில் இருக்குதுண்டா அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். வேண்டுமெண்டா வேற பொருட்கள் கேட்டால் கொடுப்போம், இல்லை என்றிருந்தால் ஒத்து வராவிட்டால் பணத்தை கொடுப்போம். என வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் நடக்குது கண்ணியமானவர்களே. பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். யார் மென்மையை கடைபிடிக்கின்றார்களோ, வியாபாரங்களில் யார் மென்மைகளை கடைபிடிக்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மென்மையை கடைபிடிக்க வேண்டும். நமது கடைகளிலே வேலை செய்கின்ற ஊழியர்களாக இருக்கலாம், முதலாளிமார்கள், சீசனுடைய காலம், நிறைய கஸ்டமர்ஸ் கடைகளுக்கு வந்து ஏறுவாங்க இறங்குவாங்க. அவர்களை புண்படுத்தக்கூடாது, நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தக்கூடாது. அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரவர்களுக்குரிய அந்தஸ்துகளை கொடுப்பது இது இஸ்லாம் சொல்லி தந்த ஒரு விடயம். ஒவ்வொருவர் செருப்பு தைக்கின்றவருக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கிறது. செருப்பு தைக்கிறவனுக்கு முன்னால எங்கட செருப்பு இப்படி முன்னால இப்படி வீசி போட்டா அவனுக்கு எப்படி கோபம் வரும்? அவனும் ஒரு மனிதன். அதனால ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். உள்ளம் உடைகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கு முன்னால போய் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை 3 விடுத்தம் சொன்னார்கள். மாச்சியவர் கஅபாவை பார்த்து புகழ்ந்தார்கள், உனது நறுமணம், உனது கண்ணியம், எல்லா கண்ணிய வார்த்தைகளையும் கஅபாவை பார்த்து சொல்லிவிட்டு, உனது கண்ணியத்தை விட, உனது நறுமணத்தை விட, உனது அந்தஸ்தை விட ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான மனிதனுடைய மானம், மரியாதை, இரத்தம் பொறுமதியானது என்றார். கஅபாவை விட பொறுமதியானது. யார் வந்தாலும் கணக்கெடுக்காமல் இருக்காதீங்க, கணக்கெடுங்க, வரவேற்றுங்க. அந்த அஹ்லாக் இஸ்லாத்தை வளர்க்கும் கண்ணியமானவர்கள். எனவே நாம் ஒரு சீசனுடைய காலத்திலே இருக்கிறோம். எப்படி நாங்கள் அமல் இபாதத்துகளை வணக்கம் என்ற ரீதியிலே நாங்கள் செய்கின்றோமோ, நாம் செய்கின்ற தொழில் துறவுகளை வணக்கம் என்ற ரீதியிலே செய்வோம். ஹலாலான வியாபாரமாக ஆக்கிக் கொள்வோம். அமானிதத்துக்கு மாற்றம் செய்வதை, பொய் பேசுவதை, ஏமாற்றுவதை நாங்கள் முற்றாக தவிர்த்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற வியாபாரங்களை, தொழில் துறவுகளை பரக்கத்துள்ள தொழில் துறவுகளாக அல்லாஹு தஆலா ஆக்குவான். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற தொழில் துறவுகளை ஹலாலான தொழில் துறவுகளாக, உனக்கு பொருத்தமான தொழில் துறவுகளாக ஆக்குவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த சகல விதமான பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாம் செய்த தொழில் துறவுகளை ஹலால் உள்ள தொழில் துறவுகளாக ஆக்கி விடுவாயாக. ஹராத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. நமது வியாபார ஸ்தலங்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் தேவையோ அத்துணை பாதுகாப்புகளை நீ தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஸகாத்தை கொடுப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நீண்ட ஆயுளை தந்து சாலிஹான நல்ல கர்மங்கள் செய்கின்ற நல்ல பாக்கியங்களை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நம்மிலே யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றோமோ, வைத்திய சாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை தந்து விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا